வணக்கம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். அன்புடையீர், இன்று நாம் காண இருப்பது இயற்கை எழில் கொஞ்சும் கோங்கு வேங்கை தட மாதவி சண்பகம் போன்ற விருட்சங்கள் சூழ்ந்த சோலை வனமாகிய சுந்தராவணி என்னும் சேத்திரத்தில் பன்னியல் மென்மொழியாராகிய பெரிய நாயகி உடனுரை தன்னியல் வெண்மையினான் ஆகிய பிரகதீஸ்வரர் உரையும் நன்னிலத்துப் பெருங்கோயில் திருநன்னிலம். முதலாவதாக தல அமைப்பு. கும்பகோணம் சன்னாநல்லூர் மார்க்கத்தில் இத்தலமானது காவிரி தென்கரையில் அமைந்த 71வது தேவார பாடல் பெற்ற தலமாகும். தலமானது சோழ வளநாட்டில் முடிகொண்டான் ஆற்றின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்ததாக தலச்சிறப்பு. இத்தலத்தை மதுவனம், தேவாரண்யம், சுந்தராவனம் அல்லது சுந்தராவணி, பிரகத்புரம் என பல புராண பெயர்களை கொண்டுள்ளது. அடுத்ததாக இத்தலத்தில் வழிபட்டோர் குபேரன், இந்திரன், யமன், வருணன், அகத்தியர், பிரகத்ராஜன், பிரம்மா, சுந்தரர், அருணகிரிநாதர், வள்ளலார் பெருமான் முதலிய அருளாளர்கள் இத்தலத்தில் வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர். அடுத்ததாக தலப்பெருமை. இத்தலமானது காசிக்கு மேம்பட்டது என்று சுந்தராவணி மகாத்மியம் சிறப்பிக்கின்றது. சுந்தரர் பெருமான் இத்தலத்தின் வளத்தை மிகவும் சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கு சான்றாக ஊரின் பெயரிலேயே அடைமொழியாக நன்னிலம் என்று திகழ்கிறது. அடுத்ததாக கோயில் அமைப்பு. கிழக்கு நோக்கி அமைந்த இக்கோயிலின் பிரதான நுழைவாயில் 2 நிலைகள் கொண்டு 5 கலசங்களுடன் காட்சியளிக்கிறது. இத்திருக்கோயில் 270 அடி நீளமும் 135 அடி அகலமும் கொண்டு விளங்குகிறது. தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கட்டிய இந்த மாடக்கோவிலில் மேல் ஒரு பிரகாரமும் கீழ் ஒரு பிரகாரமும் அமைந்துள்ளது. மேலும் இக்கோயிலின் மூலவர் கருவறையை உள்ளடக்கிய விமானம் ஒருதள வேசர விமானம் ஆகும். மேலும் பாதபத்த தாங்குதளம், வெட்டு போதிகைகள், எண்முக அரைத்தூண்கள் தழுவிய சுவர் அமைந்துள்ளது. இக்கோயிலின் சோமாஸ்கந்த சன்னதி முகமண்டபம் கொண்டு ஒருதள திராவிட விமானமாக விளங்குகிறது. பாதபந்த தாங்குதளம், வேதிகை தொகுதி, 4முக அரைத்தூண்கள் தழுவிய சுவர், வெட்டு போதிகைகள் தாங்கும் கூரை ஒரு செங்கல் கட்டுமானமாக காட்சியளிக்கிறது. இங்கு உள்ள அம்பாள் சன்னதி பெருமண்டபம், முன்மண்டபம், முகமண்டபம் மற்றும் ஒருதள வேசர விமானம் இவற்றுடன் காட்சியளிக்கிறது. வளாகத்தில் உள்ள சித்தி விநாயகர் சன்னதி ஒருதள நாகர விமான அமைப்புடன் இருக்கின்றது. மேலும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் இருக்கும் சன்னதி ஒருதள திராவிட விமானத்தின் அமைப்பில் உள்ளது. கஜலட்சுமி சன்னதி ஒருதள திராவிட விமானத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக சன்னதி அமைப்பு. கோயில் நுழைவாயிலை கடந்தவுடன் உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம் உள்ளது. விநாயகரும் அமைந்துள்ளார். அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. இவர்களை கடந்து முன் சென்றால் வெளிப்பிரகாரத்தில் நேர் எதிரே பிரம்மன் வழிபட்ட
பிரம்மபுரீஸ்வரர் சன்னதியும் அகஸ்தியர் பெருமான் வழிபட்ட அகஸ்தீஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளன. அந்த பிரகாரத்தை வலம் வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி, நால்வர் சன்னதி, சித்தி விநாயகர், சுயர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், பைரவர், சூரியன், நவக்கிரகங்கள் முதலிய சன்னதிகளும் உள்ளன. சுற்று முடிந்து படிகளில் ஏறி மேலே செல்ல வேண்டும். அங்கு உள்ள பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். கோயிலின் நடுநாயகமாக விளங்கும் மண்டபத்துள்ளே சென்றால் நேர் எதிரே நடராஜ பெருமான் சபையினில் சித்திரமாக உள்ளார். அவரை தரிசித்து நேரே உள்ளே சென்றால் மூலவர் சன்னதி அடையலாம். அடுத்ததாக மூலவர் பெயர்கள் மற்றும் தீர்த்தங்கள். இறைவன் பெயர் மதுவனேஸ்வரர், தேவாரண்யேஸ்வரர், பிரகதீஸ்வரர், பிரகாசநாதர். இவர் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக சதுர ஆவுடையில் உயர்ந்த பானத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அடுத்ததாக இறைவியின் பெயர் மதுவன நாயகி, பிரகதீஸ்வரி, பெரிய நாயகி, தேவகாந்தார நாயகி, பிரகாச நாயகி. இவர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அழகும் அருளும் ஒருங்கிணைந்த திருக்கோலமும், வலக்கரத்தில் மணிமாலையும் இடக்கரத்தில் தாமரையும் வரத அபய ஹஸ்தங்களுடன் காட்சியளிக்கிறார். தலவிருட்சம் வில்வம், கோங்கு, வேங்கை, மாதவி, சண்பகம் என்று பல விருட்சங்கள் இத்தலத்தில் இருந்துள்ளன. தற்போது வில்வம் மட்டுமே அமைந்துள்ளது. இவ்வகையான தலவிருட்சங்கள் இருந்ததை சுந்தரர் பெருமான் தனது 8வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தீர்த்தங்கள். பிரகத் தீர்த்தம். பிரகத்ராஜனின் கோரிக்கைக்கு இணங்கி ஆலயத்தின் வடக்கே சிவபெருமான் தனது சூலத்தால் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் தன் சிரசில் இருக்கும் கங்கையை ஊற்றி நிறைத்து பிரகத் கங்கை என்று பெயரிட்டார். பின் லிங்கத்தில் மறைந்தார். இதனை சூலதீர்த்தம், தேவதீர்த்தம் என்றும் அழைப்பர். அடுத்தது சக்கர தீர்த்தம். சலந்தரன் என்ற அசுரனை சிவபெருமான் வதம் செய்தபோது வீசிய சக்கரம் இத்தலத்தின் அருகில் விழுந்ததாம். அங்கு உருவான தீர்த்தம் சக்கரக்குளம் என்று வந்தது. இது ஆலயத்தின் கிழக்கே சற்று தொலைவில் அமைந்துள்ளது. அடுத்ததாக பிரம்ம தீர்த்தம். பிரம்மா தன் நலன் கருதி பிரகதீஸ்வரரை பூஜித்து கிழக்கு திசையில் பிரம்மலிங்கத்தை ஸ்தாபித்து பூஜித்தார். வடகிழக்கில் புண்ணிய தீர்த்தத்தை ஏற்படுத்தி பல வகையான தீர்த்தத்தை ஆவாகனம் செய்து அதில் ஸ்நானம் செய்து தம் இருப்பிடம் சென்றார். இந்த தீர்த்தத்தில் வழிபடுவோர் சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுவர். அடுத்ததாக தல வரலாறு. பகுதி 1. கிருதயுகத்தில் சந்திரகுலத்தில் உதித்த புத்திமானாகவும் சகல கலைகளில் வல்லுநரமான பிரகத் என்னும் அரசன் யமுனை நதிக்கரையில் உள்ள சோமாபுரி என்னும் நகரத்தை ஆண்டு வந்தான். பகைவர்களால் அவமானம் அடைந்து சுற்றத்தார் மற்றும் சேனைகளோடு தெற்கு சமுத்திரக்கரையை குறித்து வந்தான்.
வழியில் அழகான பூமியையும் கருத்தை ஈர்க்கும் மலையையும் பல வகையான மரங்கள் மற்றும் நதியையும் பார்த்து இவ்விடத்திலேயே வசிக்க என்று தீர்மானித்து அங்கே துவஜங்களை ஸ்தாபித்தான். பிறகு தான் இழந்த ராஜ்யத்தை மீட்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் தனது தேஜஸால் 8 திக்குக்கும் ஒளிர்விட்டு தேஜோலிங்கமாக காட்சியளித்தார். என்ன வேண்டும் என்று வினவ பிரகத்ராஜன், உங்கள் தரிசனத்தால் நான் தன்யனானேன். எனக்கு ராஜ்ய போகம் ஆசை இல்லை. உங்கள் பாத கமலங்களில் எப்பொழுதும் பக்தியோடு இருக்க வேண்டும். தாங்கள் இந்த லிங்கத்தில் அம்பாளுடன் வசிக்க வேண்டும் என்று இந்த லிங்கத்திற்கும் நகரத்திற்கும் என்னுடைய பெயரால் பிரசித்தி பெற வேண்டும் என்றும் இந்த லிங்கத்தின் பூஜைக்காக தீர்த்தமும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டான். எனவே அரசன் பெயரிலேயே சுவாமி, அம்பாள், தீர்த்தம், நகரம் அனைத்திற்கும் அவனது பெயரையே வழங்கிவிட்டு லிங்கத்தில் மறைந்தார். சுவாமி பிரகதீஸ்வரர், அம்பாள் பிரகதீஸ்வரி, தீர்த்தம் பிரகத் தீர்த்தம், நகரம் பிரகத்புரம். அடுத்ததாக பகுதி 2, தல வரலாறு. மழை வருவதற்கான காரணம். முன்னொரு காலத்தில் தேவசபையில் யார் பெரியவர் வலியவர் என்ற கருத்து வேறுபாடு ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் விவாதம் ஏற்பட்டது. ஆதிசேஷன் தேவர்களை பார்த்து, நான் மகாமேருவின் மலையின் 1000 சிகரத்தையும் எனது 1000 தலைகளால் பிடித்து கொள்கிறேன். அவைகளில் ஒன்றை இந்த வாயு அசைத்து விட்டால் அவன் பலசாலிதான் என்று சொன்னார். தேவர்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொன்னார்கள். வாயு ஒப்புக்கொண்டான். உடனே சேஷன் தன் தலைகளால் மகாமேருவை இறுக பிடித்து கொள்ள பல வகையால் வாயு அம்மலையை வேகத்துடன் அசைத்தான். அப்பொழுது பூமி சலித்தது, மலைகள் ஆடின, பிராணிகள் நடுங்கின. உடனே தேவர்கள் ஆதிசேஷனை வேண்டினர். ஆதிசேஷனிடம், வாயு மிகுந்த பலத்துடன் சுழன்று அடிப்பதால் உலகம் முழுவதும் அழியும் போல் இருக்கிறது. உலக நன்மைக்காக நீர் ஒரு சிகரத்தை விட்டுவிட வேண்டும் என்றனர். இதை கேட்ட ஆதிசேஷன் தேவர்களுக்காக ஒரு சிகரத்தை விட்டான். பிரகாசமான அம்மலையை பெயர்த்து தென்கடலில் கொண்டு போய் தள்ளினான். போகும்போது அச்சிகரத்தின் ஒரு துண்டு இவ்விடத்தில் விழுந்து மண்மலையாக மாறியது. அது முதல் இவ்விடத்திற்கு சுந்தராவணி என்று பெயர் வந்தது. அம்மலையின் மீது கோயில் கோச்சங்க சோழனால் எழுப்பப்பட்டது. அதையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தல திருப்பதிகத்தில் நமக்கு சான்றாக அருளியுள்ளார். அடுத்ததாக தல வரலாற்றில் பகுதி 3. துவாபர யுகத்தில் விருத்தராசுரன் என்னும் அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். அவனால் துரத்தப்பட்ட தேவர்கள் மறைந்து கொள்ள பூமிக்கு வந்தனர். வரும் வழியில் சுந்தராவணி என்னும் தலத்தின் அழகையும்
மலையையும் 4 பக்கம் சூழ்ந்துள்ள நீரையும் காட்டையும் பார்த்து இது மறைந்து வசிப்பதற்கு ஏற்ற இடம் என்று வந்தனர். பிரகதீசரை தினமும் பூஜித்து வந்தனர். விருத்தராசுரன் தூதர்கள் மூலம் தேவர்களை தேடி வரச் சொன்னான். அதை உணர்ந்த தேவர்கள் அங்குள்ள மரங்களில் தேனீக்களாக மாறி இருந்து கொண்டு அத்தல ஈசனை வழிபட்டு தேனால் அபிஷேகம் செய்து அங்குள்ள தீர்த்தத்திலும் தேனை பெருகவிட்டனர். தேனின் மற்றொரு பெயர் மது என்பதாகும். பிறகு இந்திரன் ஈசனின் அனுக்கிரகத்தால் தேவர்களுடன் சென்று விருத்தராசுரனை கொன்று அதனால் ஏற்பட்ட பிரம்மகத்தியை போக்க மது தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு பிரம்மகத்தி நீங்கி சுவர்க்கம் சென்றனர். அடுத்ததாக இத்தலத்தின் தனித்துவங்கள். இங்குள்ள நவக்கிரக அமைப்பு. அனைத்து கிரகங்களும் சூரியனை நோக்கி உள்ளனர். இதில் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் இருப்பது மிகவும் விசேஷமாகும். சூரியன் அருகில் பைரவர் அருள்பாலிக்கின்றார். சனீஸ்வரன் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். சித்திரகுப்தரும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். தெற்கில் யமனும் மேற்கில் வர்ணனும் கிழக்கில் இந்திரனும் வடக்கில் குபேரனும் லிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்துள்ளார்கள். முன்பொரு காலத்தில் தசரத புத்திரரான ராமன் இவ்விடத்தில் வந்து பிரகதீஸ்வரரை பூஜித்து ராவணன் முதலிய ராட்சசர்களை வதைத்தார். இதேபோல் இத்தல பிரகதீஸ்வரரை பூஜித்த அருளால் சண்முகர் சூரபத்மனையும் கணபதி கஜாசுரனையும் பார்வதி மகிஷாசுரனையும் அகஸ்தியர் வாதாபி பில்பலன் போன்ற அசுரர்களையும் கொன்றார்கள். அதனால் ஏற்பட்ட தோஷத்தை இந்த மதுவனத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கி போக்கிக் கொண்டனர். அகத்தியர் தீர்த்த யாத்திரை வரும்போது இவ்விடத்தில் வந்து மது தீர்த்தத்தில் நீராடி விக்னேஸ்வரரையும் சண்முகரையும் மதுவனவேஸ்வரியையும் மதுவனநாதரையும் அபிஷேகம் செய்து வலம் வந்து பூஜித்தார். இத்தல ஈசனுக்கு முன் தன் பெயரால் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதில் ஈசனை ஆவாகனம் செய்து சில காலம் பூஜிக்கவே மகிழ்ந்த ஈசன் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அகத்தியர் தான் ஸ்தாபித்த லிங்கத்திலேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த லிங்கத்தை பூஜித்தால்தான் மூல லிங்கத்தின் பூஜை நிறைவடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஈசனும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி லிங்கத்தில் மறைந்தார். மேலும் இன்றளவும் தேவர்கள் தேனியின் உருவம் கொண்டு கர்ப்பகிரகத்திலும் கோயில் சுற்றுப்புறத்திலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் வாழ்கின்றனர். இது இன்றளவும் நம்பிக்கையாக உள்ளது. அடுத்ததாக பூஜை மற்றும் திருவிழாக்கள். இங்கு 4 கால பூஜை நடைபெறுகிறது. வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, ஷஷ்டி மற்றும் அன்னாபிஷேகம், கார்த்திகை, திருவாதிரை, சிவராத்திரி முதலியனவையும் ஒவ்வொரு பிரதோஷமும் ஆடி சுவாதியில் சுந்தரர் பெருமானுக்கு குரு பூஜையும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆலய நேரம்
காலை 7 மணி முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. அடுத்ததாக இத்தலத்தின் இலக்கிய சிறப்புகள். திருப்புகலூரில் செங்கற்களை பொன்னாக பெற்ற சுந்தரர் பெருமான் வழியில் திருப்பனையூரில் சிவபெருமானின் திருக்கூத்தை கண்டு தரிசித்துவிட்டு திருவாரூர் சென்று பறவை நாச்சியாருடன் பங்குனி உத்தர திருவிழாவை கொண்டாடினார். இவ்வாறாக தெய்வ சேக்கிழார் தமது பெரிய புராண பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூரில் இருந்து இக்கோயிலுக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பாடல்: பல நாள் அமர்வார் பரமர் திரு அருளால் அங்கு நின்று போய் சிலை மா மேரு வீரனார் திரு நன்னிலத்துச் சென்று எய்தி வளமா வந்து கோயிலின் உள்வணங்கி மகிழ்ந்து பாடினார். தலமார் கீன்ற தண்ணியல் வெம்மையினான் என்னும் தமிழ் மாலை என்று தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்தில் பதிவு செய்கிறார். திருவாரூரிலிருந்து இக்கோயிலுக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் பொருள், பல நாட்கள் திருவாரூரில் இவ்வாறு இருந்தருளிய நம்பிகள் பெருமானின் திருவருளால் அங்கிருந்து பெருமலையான மேருவை வில்லாக கொண்டு திரிபுரத்தை எரியச் செய்த வீரராகிய சிவபெருமான் அமர்ந்தருளும் திரு நன்னிலப்பதியை அடைந்து அக்கோயிலை வலம் கொண்டு உட்புகுந்து பெருமானை வணங்கி மகிழ்ந்து தண்ணியல் வெம்மையினான் எனத் தொடங்கும் தமிழ் மாலை பாடினார். இப்பெரிய புராண பாடலானது ஏயர்கோன் கலிக்காமர் புராணத்தில் தெய்வ சேக்கிழார் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக இத்தலத்திற்கு சுந்தரர் பெருமான் ஒரு திருப்பதிகம் அருளியுள்ளார். அதில் சில பாடல்களை இங்கு எடுத்துக்காட்டாக பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தண்ணியல் வெண்மையினான் தலையில் கடை தோறும் பழி பன்னியல் மென்மொழியார் இடக்கொண்டுழல் பண்டரங்கன் புண்ணிய நாள் மறையோர் முறையால் அடி போற்றி செய்ப்ப நன்னிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பெருங்கோயில் நயந்தவனே பெருங்கோயில் நயந்தவனே. திருச்சிற்றம்பலம். இதன் பொருள், இறைவனிடத்தில் மரமாய் காணப்படுவதும் அறமாய் காணப்படுவதும் கருணை ஒன்றே ஆதலின் தன்மையையும் வெம்மையையும் ஒருங்குடையவன் என்று அருளியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மாறுபட்ட இரண்டு தன்மை ஒரு பொருளில் காணப்படுவது உலகில் இல்லாததோர் அற்புதமாகும். மேலும் புண்ணிய நான் மறையோர் என்பவர்கள் 4 வேதங்களையும் உணர்ந்த அந்தணர்கள் முறைப்படி சிவபெருமானின் திருவடிக்கு போற்றி சொல்லி வழிபடும்படி பலரும் அடைந்து வணங்கும் திரு நன்னிலத்தில் உள்ள பெருங்கோயிலை விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் தன்னிய இயல்பினையும் வெவ்விய இயல்பினையும் ஒருங்குடையவன். வாயில்கள் தோறும் சென்று பண்போல் இயல்புடைய இனிய மொழியுடைய மகளிரிடம் தலை ஓட்டில் பலிதேர்ந்து வரும் பாண்டரங்கன் என்னும் கூத்தினை உடையவன் ஆகிய பரமேஸ்வரன். அடுத்ததாக, உலகெல்லாம் அழியுமாறு வந்த கங்கையின் பெருக்கம் முழுவதும் சடை ஒன்றில் புல் நுனிமேல் நீர் போல அடங்கச் செய்தவன் என சிவபெருமானது பேராற்றலை வியந்தருளி செய்தவாறு, மேலும் பயன் மிகுந்த பசியச் சோலைகள்
குளிர்ந்த வெள்ளிய சந்திரனை தடவுதலால் அழகு மிளிர்கின்ற திரு நன்னிலத்தில் உள்ள பெருங்கோயிலை விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் வெற்றிமிக்க பெரிய தவத்தை செய்த மலை மகளை ஒரு பாகத்தில் உடையவனாய் வெள்ளம் மிகுந்த கங்கையை தனது சடைகளுள் ஒன்றிலே தங்கும்படி தடுத்து வைத்துள்ளார் சிவபெருமான் என்பதை இப்பதிக பாடலில் வளங்கிலர் மாதவம் செய் மலை மங்கையோர் பங்கினாய் சலங்கிலர் கங்கை தங்க சடை ஒன்றிடையே தரித்தான் பழங்கிலர் பைம்பொழில் தன்பணி வெண்மதியை தடவ நலங்கிலர் நன்னிலத்துப் பெருங்கோயில் நயந்தவனே என்று அருளியுள்ளார். அடுத்ததாக நன்மையை தருகின்ற திரு நன்னிலத்தில் உள்ள பெருங்கோயிலை விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் பிலம் போன்ற வாயையும், அதாவது பிலம் என்பது பாதாளம் என்ற பொருளும் உண்டு, பிலம் போன்ற வாயையும் பெரிதும் மிகுந்த வலிமையையும் உடைய ஜலந்தாசுரனது உடலை 2 பிளவாக செய்த சக்கராயுதத்தை முன்பு மண்ணை உண்டு உமிழ்ந்த திருமகள் கணவனாகிய திருமாலுக்கு அளித்த தலைவனாகிய சிவபெருமான் என்றும், நிலந்தரு என்ற தலை மக்களுக்கு நிலம் முதலிய செல்வத்தை தருகின்ற மாமகள் என திருமகளை குறிக்கும். இப்பொருளுக்கான பாடல் பிளந்தரு வாயினொடு பெரிதும் வலிமிக்குடைய ஆகம் 2 பிளவாக்கிய சக்கரம் முன் நிலந்தரு மாமகள் கோன் நெடுமார்க்கு அருள் செய்த பிரான் நலந்தரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியுள்ளார். அடுத்ததாக நறுமணம் பொருந்திய தளிர்களை தருகின்ற கோங்கு, வேங்கை, வளைவை உடைய குறுக்கத்தி, சண்பகம் முதலிய பூ மர வகைகளைப் பலவும் குளிர்ச்சியை தருகின்ற திரு நன்னிலத்தில் உள்ள பெருங்கோயிலை விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற பெருமான் தனது ஒளி வீசுகின்ற புல்லிய சடையின் மேல் குளிர்ச்சியை தருகின்ற சந்திரன், கங்கை, பாம்பு, குறாமலர், கூவில இலை முதலிய இவைகளை உடையவன், இடபத்தை ஊர்கின்றவன் என்பதை இத்திருப்பதிக பாடலில் குளிர்தரு திங்கள் கங்கை குறவோடு அறக்கூவிலமும் மிளிர்தரு புன் சடைமேல் உடையான் விடையான் விரைசேர் தளிர்தரு கோங்கு வேங்கை தட மாதவி சண்பகமும் நளிர்தரு திரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று அருளியுள்ளார். அடுத்ததாக மற்றொரு பாடல் தந்தங்கள் உயர்ந்து காணப்படுகின்ற வெவ்விய யானையின் மேல் விளங்குகின்ற கோச்செங்க சோழ நாயனார் செய்த யாவரும் விரும்புகின்ற திரு நன்னிலத்தில் உள்ள பெருங்கோயிலில் விரும்பி எழுந்தருளியிருக்கின்ற பெருமானை அழகு பொருந்திய சிங்கடிக்கு தந்தையும் மற்றும் சடையனாருக்கு மகனுமாகிய நம்பியாரூரன் பாடிய 10 பாடல்களையும் பாடவல்லார்கள் பரலோகத்துள் புகுவார்கள் என்பதை இத்திருப்பதிக பாடல் வரிகளில் கோடுயர் வெண்களிற்று திகழ் கோச்செங்கனான் செய் கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை சேடியல் சிங்கி தந்தை சடையன் திரு ஆரூரன் பாடிய 10 வல்லார் புகுவார் பரலோகத்துளே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியுள்ளார். இவ்வாறாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானின் விரும்பி உறைந்த தலம் ஆதலால் ஊர் சிறப்பு, இயற்கை எழில், புராணச் சிறப்பு, இறைவனின் திருக்கோலம், கோச்செங்கனார் எடுப்பித்த கோயில் என அனைத்து பெருமையையும் இத்திருப்பதிகத்தில் அருளியுள்ளார்.
அடுத்ததாக இத்தலத்தை திருநாவுக்கரசர் பெருமான் தமது 5ஆம் திருமுறையில் திருக்குறுந்தொகையில் திருப்பூவனூர் தலத்தில் நாவலூர் நல்லாரோடு நன்னிலம் கோவலூர் குடவாயில் கொடுமுடி என்று இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் திருநாவுக்கரசர் பெருமான் தமது 6ஆம் திருமுறையில் பொது திருத்தாண்டகத்தில் நெடுங்களம் நன்னிலம் நெல்லிக்காவும் என்று இந்த தலத்தை குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது 7ஆம் திருமுறையில் திருநாட்டுத்தொகையில் அதாவது பொது திருப்பதிகத்தில் 8வது பாடலில் நாளும் நன்னிலம் தென்பனையூர் வடக்கஞ்சனூர் என்று இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக வள்ளலார் பெருமான் தமது திருவருட்பாவில் இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார். ஆஞ்சி இலாது இந்நிலத்தும் வானாதி என் நிலத்தும் ஓங்கு பெரு நன்னிலத்தில் வாழ் ஞான நாடகனே என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக இத்தலத்தின் கல்வெட்டு செய்திகள். இக்கோயிலிலிருந்து படியெடுக்கப்பட்டுள்ள 2 கல்வெட்டுகளுள் கிபி 9ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. மற்றொன்று முற்கால சோழர் கல்வெட்டாகவும் கருதப்படுகிறது. நாரணன் என்பவர் இக்கோயிலில் நந்தா விளக்கொன்று ஏற்ற 12 களஞ்சு பொன்னை இக்கோயில் அலுவலரிடம் தந்ததாக அத்தகவல் கூறுகிறது. மற்றொரு கல்வெட்டு படிக்க முடியாத அளவிற்கு சிதைந்து உள்ளது. மேலும் இந்த களஞ்சி என்பதை பற்றி முன்பே நான் திரு எறும்பியூர் கோயில் பதிவில் குறிப்பிட்டுள்ளேன். அதனுடைய லிங்கையும் கீழே கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் மற்றும் திரை ஓரத்தில் உள்ள இன்ஃபர்மேஷனிலும் இணைத்துள்ளேன். இத்திருக்கோயிலின் நிர்வாகம் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது.
இத்துடன் இப்பதிவு முடிவடைகிறது. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன். மறக்காமல் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். கோயில் நமது பொக்கிஷம், அதனை போற்றி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.